ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் எபிக் ரோல் தமிழ். இந்த வீடியோஸோட ப்ரீவியஸ் சாப்டர் எதுவும் பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஸ்டோரியோட லைன் உங்களுக்கு புரியும். உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 16 ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. நம்ம ஹீரோயின் அந்த இம்பீரியல் சிட்டியில் ஏதோ ட்ராயிங் பண்ணிக்கிருக்காங்க. பார்த்தா அந்த லிங்கரோட ஃபேமிலி ஹாப்பியாக இருந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் நான் மட்டும் இப்படி தனியாக இருக்கணேன்னு அவங்க ஃபீல் பண்ணவும் செய்கிறாங்க. நான் என்ன தான் பண்ணுறது? அப்படியே எல்லா வேலையும் முடிஞ்சோன்னே ஒரு வழியாக முடிஞ்சு அப்போ ஒரு சர்வன் வந்து சொல்றா, மேஜஸ்ட்ரி எல்லா சாப்பாடு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கட்டுமா, டைம் ஆச்சு. அதை கேட்டதான் சொல்றா, நான் மறந்துட்டேன்ப்பா, இந்த இம்பீரியல் சிட்டியில் இருக்க எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டியா, மற்ற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? அதுக்கு அந்த சர்வன் சொல்றா, மேஜஸ்ட்ரி அதெல்லாம் ஆல்ரெடி பேக் பண்ணியாச்சு. அப்படியே ஹீரோயின் கேட்டதும் எப்படி இப்படியே வெளியே வந்து பார்க்குறா. பார்த்தா எப்பவுமே யூஸ்வலா இங்கெல்லாம் லைட்ஸ் எரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கும், இப்பயும் இருட்டா இருக்கு. பார்த்தா ஹீரோ நிற்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஸ்மெல்லு. பார்த்தா நம்ம ஹீரோ தான் இங்கே உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருக்கான். ஏய் என்னப்பா இப்படி பார்த்துக்கிருக்க? நீ எப்பயுமே ஹார்ட் ஒர்க் பண்ண பிறகு இப்படி தான் லேட்டாக சாப்பிடுயாமே, அதுக்காகத்தான் நானே வந்திருக்கேன். வா வா இங்கே வா சாப்பிடலாம். அதை பார்த்தது ஹீரோயின், ஏய் நீ என்ன இங்கே பண்ணுற? ஏய் வாப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். கமெண்டர் லூ சொன்னாங்க, நீ எப்பவுமே இப்படி தான் லேட்டாக சாப்பிட்றியாமே எல்லா கவர்மெண்ட் அஃபேர்ஸையும் முடித்த பிறகு, அதுக்காகத்தான் இன்னைக்கு உனக்கு ட்ரீட் கொடுக்கறதுக்காக நானே வந்து சமைச்சிருக்கேன் தெரியுமா. தனியாக சாப்பிட்றதெல்லாம் போரிங்காக இருக்கும்பா, வா இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம். உனக்காகவே என்னோட ஹோம் டவுனில் இருக்க ஸ்பெஷல் டிஷ்ஷப்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு வெரைட்டியாக வச்சுருக்கான். ஏய் இதான்ப்பா எங்கள் ஊரில் இருக்க ஃபேமஸான அந்த ஹாட் பாட், சாப்பிட்டு பாரு ஒன்று ஒன்றா எடுத்து, எல்லாமே டெலிஷியஸாக இருக்கும். அதில் நான் டிஃப்ரெண்ட் இன்க்ரீடியன்ஸ் வேற போட்டிருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ காமிச்சிக்கிட்டு இருக்கான். அவள் அப்படியே பார்த்துக்கிட்டா. உண்மையாவே இது நல்லா இருக்குமா? சரி ஓகே நான் ட்ரை பண்ணுறேன். ஏய் இருப்பா. அவனே ஒரு டிஷ் எடுத்து ஊதிட்டு, ஏய் மேஜஸ்ட்ரி வாயை திறங்க, அவன் அப்படியே ஊட்டி விட்டான். அதை பார்த்ததும் இந்த பிரின்ஸ் ஏன் என்னை விழுந்து கவனிக்கிறான், இருந்தாலும் இவனுக்கு ஒரு ரிவார்டு கொடுத்தே ஆகணும்னு ஹீரோயின் திங்க் பண்ணுறாங்க. ஹீரோ அப்படியே ரசிச்சு பார்த்துக்கிருக்கான். என்ன மேஜஸ்ட்ரி அப்படி என்ன ரிவார்டு தர போறீங்க? அவள் அப்படியே பார்த்துருக்கா. இல்லை மறுபடியும் எனக்கு ஊட்டி விட்டினா நான் கண்டிப்பாக ரிவார்டு தரேன்ப்பா. அப்போ இருங்க மேஜஸ்ட்ரி இன்னொன்று எடுத்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படி எடுக்க போகிறான். அவள் அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்துக்கிருக்கா. உண்மையா? நான் இப்போ தனியாக இல்லை. அப்போ ஹீரோ சொன்னா, என்ன மேஜஸ்ட்ரி சாப்பாடை ட்ரை பண்ணிங்களா, எப்படி இருக்கு? இதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னோட ஃப்ரெண்டு தான். அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, உன் ஃப்ரெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பான் போலையப்பா, அவனை பற்றி சரியா? இங்கிட்டு ஹீரோ அதை வச்சுட்டு சரி ஓகே மேஜஸ்ட்ரி இப்போ டைம் ஆச்சு, வாங்க நம்ம ஃபஸ்ட்டு போகலாம். ஹீரோ அப்படியே அந்த ரிங்குக்குள்ளே மொத்த சாப்பாடு இழுத்துட்டான். ஹீரோ சொன்னான், சரி ஓகே எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, வாங்க நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ஹீரோ பார்க்குறான், இவன் ஏன் என்ன இப்படியே பார்த்துக்கிருக்கா? அவள் அப்படியே வெறிக்க நம்ம ஹீரோவே பார்த்துக்கிருக்கா. இதோட இந்த சாப்டர் 60 முடியுது. சாப்டர் 61 நீங்கள் ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க ரூமில் உட்காந்துக்கிருக்காங்க. அப்போ ஹீரோ படுத்துக்கிட்டே திங்க் பண்ணிக்கிருக்கான். இங்கிட்டு பார்த்தா ஹீரோயின் அவங்க அப்படியே மெடிடேஷன் பண்ணிக்கிருக்காங்க. ஹீரோ அப்படியே கண்ணை முடிச்சு பார்க்குறான். இவன் என்ன இன்னுமா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா? அவனுக்கு தூக்கமே வந்துருச்சு. கொட்டாய் விட்டுக்கிட்டு திடீர்னு பார்க்குறான், என்ன இது? பார்த்தா நம்ம ஹீரோனை சுற்றி பர்புலாரா வந்துக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு ஹீரோ வாயை பொழந்து பார்த்துக்கிருக்கான். பார்த்தா அவளை சுற்றி ஒரு டிராகன் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஹீரோதை பார்த்ததும் கண் கலங்குறான். டேமிட் நானும் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துருமா? எனக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணவே தெரியாதேன்னு கதறான். இருந்தாலும் இது மாதிரியான ஸ்பெஷல் எஃபெக்ட் எனக்கு வேணும். இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு அப்போ தான் அவனுக்கு ஐடியா வருது. ஆமாம் நமக்கு தான் வாங்காய் இருக்குல்ல. வாங்காய் கூப்பிட்டோன்னா அது சொல்லிருச்சு சிஸ்டம் இன்னும் அப்கிரேட் ஆகிட்டு இருக்குன்னு. அதை பார்த்தானே ஹீரோ, ஏய் நீ இன்னமும் அப்கிரேட் ஆகிட்டு இருக்க? அதை கேட்டோன்னே இருங்க மாஸ்டர் ஆஃப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு சிஸ்டம் அப்கிரேட் அப்படியே ஆஃப் பண்ணிடுச்சு. மெயின்டெனன்ஸும் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. சாரி மாஸ்டர் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அதை கேட்டோன்னே ஹீரோ கையை காமிச்சு வரான். எனக்கு அது மாதிரியான ஸ்பெஷல் லைட் எஃபெக்ட் வேணும். என்ன சொல்ற? அதை கேட்டோன்னே மாஸ்டர் நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்குள்ளதையா சொல்கிறீங்க? இல்லை மாஸ்டர் அதை நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா 0 எண்டுக்கு இருக்குது டிராகன் ஆரா வந்து இப்போ எம்பரர் பர்புல் ஆராவா கன்வெர்ட் ஆயிருக்கு. அதனால தான் அது மாதிரி இருக்கு மாஸ்டர். அது மட்டும் இல்லை, இந்த எம்பரர் பர்புல் ஆரா ரொம்ப நோபுளானது. அது மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரீம்லி ரேர் ஆனது கூட தெரியுமா? இது பரம்பரையா மட்டும்தான் ஒரு ஆளுக்கு கடத்தப்படும். அதை கேட்டு நான் ஹீரோ பார்க்குறான். என்னது ஹியூமன் ரேஸ்லயும் அப்படி கடத்தப்பட்டுக்கு இருக்கா? அமேசிங்கா இருக்கே கேட்கவே. அப்பதான் அது சொல்லுது, மாஸ்டர் இந்த வேர்ல்ட்ல மொத்தம் 3000 ரிலம்ஸ் இருக்கு. அதுல ஒன்னு டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கும் தெரியுமா? அப்படிப்பட்ட இதுல தான் இந்த ஜீரியோனோட பிளட் லைன் ரொம்ப பவர்ஃபுல்லானது.
அவங்களால மட்டும்தான் இந்த எம்பரர் பர்பிள் ஆராவை யூஸ் பண்ண முடியும். ஹீரோ அதை கேட்டதும், என்ன சொல்ற, மொத்தம் 3000 ரிலம்ஸ் இருக்கா, அதுல எப்படி இவங்களுக்கு மட்டும் பரம்பரையா கடத்தப்படுது, இருந்தாலும் இவ்வளவு பவர்ஃபுல்லாவா? ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு இந்த மொத்த ரிலம்லயே இப்ப நம்ம இருக்கிறத ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் கோரா? அதை கேட்டோன்னா வாங்காய் சொல்லுது, இல்ல மாஸ்டர் அப்படின்னா கிடையாது, சொல்ல போனா இந்த ரிலமே ஒரு வேஸ்ட்லேண்ட் மாதிரி தான், இது சவுத்தர்ன் வைடல்ஸ்லேண்டில் இருக்க டொமைன் மட்டும்தான். அதை கேட்டோன்னா ஹீரோ, இதுக்கு போய் நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேனே, இது வெறும் வேஸ்ட்லேண்ட் மட்டும்தானா, சே மறந்துட்டேன், சரி போ நீ போய் அப்கிரேட் பண்ணிக்க. அதை கேட்டோன்னா அது ஓகே மாஸ்டர்னு அது போயிடுச்சு. ஹீரோ அப்படியே உட்காந்து திங்க் பண்ணியிருக்கான், சே என் லைஃப் ரொம்பவே நல்லா இருக்குப்பா, நான் இங்கே சமனாய் வந்ததுலேருந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன், ஒய்ஃபு பார்த்தா எம்பரரு, நான் நல்லா சுற்றிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, என் ஒய்ஃபோட பொட்டன்ஷியலை பார்த்தா ஒரு கோல்டன் லெஜண்ட் மாதிரிலாம் இருக்கான்னு ஹீரோ அப்படியே பார்த்துக்கிருக்கான். இருந்தாலும் அவன் ஃபேஸை பார்த்தா ஒரு வண்டர்ஃபுல் பிளாசம் மாதிரிலாம் இருக்கா அழகா, அப்படியே சொல்லி ஊற்றிக்கிருக்கான் ஹீரோ. பார்த்தா அவ கண்ணே முழிச்சிட்டா. அதை பார்த்து ஹீரோ திரும்பிட்டான், பூச்சு நான் பண்ணிக்கிறத பார்த்துட்டாலோ அவ என்ன பண்ணுறது. அவள் அப்படியே ஒரு பவர் கேதர் பண்ணி பக்கத்தில் லைட்டாக ஒரே ஆஃப் தான், சரி ஓகே வாங்க ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவள் அப்படியே படுத்துட்டா. ஹீரோ பார்க்குறான், ஐயோ ஒரு வேலை பார்த்துட்டாலோ, இங்கிட்ட அப்படியே பார்த்தா ஹீரோ இன்னும் திங்க் பண்ணிருக்கான். அப்படி பார்த்து இருக்கும் போதே ஹீரோயின் பக்கத்துல இருந்து கிஸ்ஸு, அவ்வளோதான். இங்கிட்டு ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கு இருக்காங்க. இருந்தாலும் நான் உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன் ரிவார்டு தரோம்னு, இது வெறும் சின்ன ரிவார்டு மட்டும்தானு அவங்க வெக்கப்பட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா ஹீரோ அவ்வளோதான் சொர்க்கத்துக்கே போயிட்டான், போச்சு என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸு போச்சுன்னு கதறிக்கிட்டு இருக்கான். ஹீரோ ஆஹா ஐயோ இன்னைக்கு எனக்கு தூக்கமே வராதே, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு அப்படியே முடிச்சுட்டு கிடக்குறேன். இதோட இந்த சாப்டர் 61 முடியுது. சாப்டர் 62 இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அந்த பிளாக் சோல் ஹால் டெஸ்ட் ஆகின இடத்துல 4-5 பேர் பிளாக் ட்ரெஸ் போட்டு வந்து அப்படியே பார்த்துக்கிருக்கானுங்க. உண்மையாகவே அந்த பிளட் க்ளோ டவர் மாதிரி நம்ம பிளாக் சோல் ஹால் அலைஞ்சிருச்சா? எப்படி உண்மையாகவே அந்த பாய் ஜிங்லிங் வேஸ்ட் தான்டா, அவனால் இதை கூட சமாளிக்க முடியலையான்னு ஒருத்தன் சொல்கிறான். அவன் தான் இந்த பிளாக் சோல் ஹாலோட எல்டர் ஹாபோ. அப்போ பக்கத்தில் இருக்கிற 2 பேர் சொல்கிறானுங்க, ஹாபோ நீங்கள் ஏன் இப்படி பேசிக்கிறீங்க, நம்ம எல்லாரும் ஒரே போட்டில் தானே பயணிச்சுக்கிட்டு இருக்கோம், அப்படிங்கிறப்ப பாய் ஜிங்லின் தான் செத்துட்டாரே, அவர் இப்படி நீங்கள் குறை சொல்லணுமா? அது பக்கத்தில் வந்து சொல்கிறான், இருந்தாலும் ஹால் மாஸ்டர் இறந்துருந்தாலும் அவர் ஸ்ட்ராங்கஸ்டான ஆள் தானே, ஏன் இப்படி சொல்கிறீங்க? அதை கேட்டதும் அந்த எல்டர் அவன் அவ்வளோதான் போட்டே தள்ளிட்டான். ஏன்டா சத்தம் போட்டுக்கிருக்க, இங்கே மற்ற எல்லாரும் பயந்துக்கு இருக்கானுங்க. என்னடா அவன் ஹாபோ வெறும் இந்த சின்ன பிரான்ச்சோட எல்டர் மட்டும்தானே, எப்படி அவர் ஈஸியாக கொண்டாரு, அவர் அட்டாக் பண்ணதை நான் பார்க்க கூட இல்லை, அவ்வளோ பவர்ஃபுல்லாக அவரு. அப்போ ஹாபோ கிட்ட அவன் கேட்குறான், எல்டர் நீங்கள் 9th ஆர்டர் இல்லாமல் அச்சீவ் பண்ணிட்டீங்களா? அவன் அப்படியே திரும்பி சொல்கிறான், டேய் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பீப்புள்கிட்ட பேசும்போது எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசணும்னு தெரியாத அவனுக்கு? அதை கேட்டது அவனுக்கு நடுங்கி போயிட்டானுங்க. கீழே செத்து கிடக்கணும் பார்த்து சொல்கிறானுங்க. உண்மையாகவே ஒரு ஃபேஸை பார்த்தா அவர் அந்த 9th இல்லாமல் அச்சீவ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். டேய் இவர்கிட்ட மறுபடியும் யாரும் பேச்சு வச்சுக்காதீங்கன்னு பயத்தில் இருக்கானுங்க. சரி அவனுங்க சொல்கிறானுங்க, நீங்களும் அந்த மாஸ்டர் பாய் ஜிங்லிங்கும் சேம் செக்ட்லேருந்து வந்தாலும் தானே? அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாம் பாய் ஜிங்லிங் என்னோட ஜூனியர் பிரதர் மட்டும்தான், இருந்தாலும் அவனோட நிறைய மேஜர் ஈவெண்ட்டில் நானும் கலந்துட்டு இருந்திருக்கேன். அவன் என்னோட ஜூனியர் பிரதர் செத்துருந்தாலும் அதுக்கு எவன் காரணமாக இருக்கானோ அவனை சும்மாவே விட மாட்டேன். அதுக்காக நான் இப்போ இந்த பிளேஸை நானே சார்ஜ் எடுத்துக்கிறேன், நானே லீட் பண்ணி போகிறேன். டேய் நம்ம பக்கத்தில் இருக்க எல்லா பிரான்ச்சையும் ஒன்று கூட சொல்லுங்கடா. அந்த பக்கத்தில் இருக்க ஒரு பிரான்ச்சு கூட வரக்கூடாது. மொத்தம் அந்த சவுத்தர்ன் சைடு அந்த சாண்டிலேண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்மளோட சேர்த்து யார் நம்மளுக்கு இப்படி பண்ணானுங்களோ அவனுங்களை சும்மாவே விடக்கூடாதுரா. அது வர நீங்கள் எங்கேயும் ஆட்டம் போட்டு தெரியக்கூடாது, புரியுதா? இங்கிட்ட அப்படியே பார்த்தா ஹீரோ கையில் ஏதோ ஒரு புக்கை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். உண்மையாகவே மேஜிஸ்ட்ரி இது உங்கள் அப்பாவோட பயோகிராஃபியா? அப்பா கேட்குறா, இல்லை அதை எதுவும் பண்ணிடாதீங்க. ஹீரோ சொல்கிறான், இருந்தாலும் இந்த ரெக்கார்டில் இருக்கிறதெல்லாம் உண்மையாகவே அவர் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எழுதி வச்சிருக்காரா? அவர் எப்படி எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காரு? என்னால் நம்ப முடியல தான், பட் இருந்தாலும் உன்னோட ஃபாதர் ஆச்சே, ஒரு வேலை உண்மையாக தான் இருக்கும்னு ஹீரோ அப்படியே பார்த்துக்கிருக்கான். இருந்தாலும் நான் தப்பான புக்கை எடுக்கலைன்னு நினைக்கிறேன். என்னோட ஒய்ஃபோட அப்பா அவரோட நேம் தான் ஜி டுசான், அவரை எம்பரர் ஜீன்னு வேற கூப்பிடுவாங்க. பாதி பேர் அவரை பர்பிள் லார்டுன்னு சொல்லுவாங்க. இதில் அவரோட நேமே எனக்கு ஷேம்ஃபுல்லாக இருக்குது. எப்படி அவரோட பயோகிராஃபி என்ன அந்த அளவுக்கு இருந்துற போது பார்க்க டிஃப்ரெண்டாக இருக்கப்பா. அப்போ தான் அந்த புக்கில் இருக்கிறத படிக்கிறான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஓல்டு ஸ்காலர் வாசல் முன்னாடி ஒரு பையன் கிடந்தான். அவனுக்கு பர்பிள் எம்பரர்னு பேர் கொடுத்தானுங்க. பட் டி டுசானை அந்த பெர்சன் பார்க்குறப்ப அவனை சுற்றி பர்பிள் டிராகனாரா ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சான். ஏன் அவன் தூங்கிட்டு இருக்கப்போ கூட அப்படி தான் இருந்துச்சான். இதில் என்ன விஷயம்னா, அவன் சின்ன வயசில் நடந்த டெஸ்ட்டப்போ அவங்கிட்ட ஒரு பவர் கூட கிடையாது. அவன் நிறைய சஃபர் ஆகிட்டு இருந்தான். அதனால கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸ்
எல்லாருமே அவனை அசிங்கப்படுத்தினானுங்க, அவமானப்படுத்தினானுங்க. அவன் அதை கூட பொறுத்துக்கிட்டான். அவனுக்கு டீனேஜராக இருக்கும்போது டைவர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ அவனுக்கு வயசு 16 தான். அப்போ அவனை வளர்த்த அப்பா தற்கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டாரு. அதை பார்த்ததும் நம்மளும் ஏன் இருக்குன்னு அவனுமே தற்கொலை பண்ண ரெடி ஆயிட்டான். பட் அவனுக்கு என்னதான் பிளஸிங் இருந்துச்சோ என்னவோ, அவனுக்கு திடீர்னு ஒரு கேவ் கண்டுபிடிச்சான். அதில் அந்த ஹெவன் அண்ட் எர்த்தையே இணைக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பிரிச்சுவல் லிக்விட் இருந்துச்சு. அவன் எப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் லிக்விடுக்குள்ளே போனானோ, அந்த ஜி டூசான் ஒரு சுப்ரீம் எம்பரர் பாடியை ஃபைனலாக அவேக்கன் பண்ணான். அந்த டைமில் அந்த ஜி டுசான் டைவர்ஸ் பண்ண லேடி ஒரு பிரைம் மினிஸ்டரோட சன்னோட மேரேஜ் பண்ணுறதுலாம் இருந்தா. அவனுங்க மாற்றி மாற்றி அந்த எம்பரருக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தானுங்க. அவர் எவ்வளவோ பொறுத்து பார்த்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் சுத்தமாக முடியவே முடியலை. ஒரு வழி பிரச்சனை வீட்டு வாசல் வரைக்குமே வந்துருச்சு. ஸோ அவர் அந்த பிரைம் மினிஸ்டர் சன்னை அசால்ட்டாக போட்டு தள்ளிட்டாரு. அவன் என்னதான் மேஜிஸ்ட்ரேட்டில் இருக்க ஒருத்தனோட பையனாக இருந்தாலும் அவன் பண்ணது தப்பு தானே. துடிக்க துடிக்க அவனை நான் கொண்டேன். இது எல்லாம் தெரிஞ்சதும் அந்த பிரைம் மினிஸ்டர் எனக்கு எதிராக நிறையவே பிரச்சனை கொடுக்க ஆரம்பித்தான். பட் இருந்தாலும் நான் விடுறதா இல்லை. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் நான் நம்புகிற ஆளுகளாக சேர்த்து மொத்த ஏரியாவையும் வேர்ல்டையும் சுற்ற ஆரம்பித்தேன். என்னோட படையும் திரட்டினேன். அப்போ தான் தெரிஞ்சு அந்த பிரைம் மினிஸ்டர் தான் எங்கள் அப்பாவுக்கும் சரி மற்ற ஃபேமிலிக்கும் சரி நிறைய பேரை கொல்ல அவன் தான் காரணமாக இருந்தான். அதனால ஃபைனலாக நான் அவனையும் கொண்டு இன்னொரு பிரைம் மினிஸ்டர் ஹெல்ப்னால நான் இந்த எம்பரர் ஆனேன். மொத்த எம்பரரையும் ரூல் பண்ணிக்கிருந்தேன் தெரியுமா. அப்போ எனக்கு வயசு வெறும் 20 தான் ஆச்சு. அப்போ தான் நான் ஒரு அடாப்டிவ் ஃபாதரையும் மறுபடியும் கண்டுபிடிச்சேன். ஹீரோ பார்க்குறான், என்னது உண்மையாகவே நம்ம ஃபாதரின்லா ஒரு புரோட்டகானிஸ்ட் மாதிரி தான் இருந்திருக்காரா? இருந்தாலும் இந்த நாவலில் பார்க்க அப்படித்தான் இருக்குது. இருந்தாலும் அந்த ஸ்டோரி ரொம்பவும் சூப்பராக இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் வியர்டாக இருக்கே, ஏதோ இதில் ஒன்று ஒளிஞ்சிருக்குன்னு ஹீரோக்கு திங்க் பண்ணிட்டான். அங்கே ஹீரோயின் பார்க்குறா, ஏன் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க? ஹீரோ பார்க்குறான், இல்லை இந்த புக்கை நம்ம அப்புறம் படிச்சுக்கிடுவோம். இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. கண்டிப்பாக இதில் புதஞ்சிருக்க எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். இதோட இந்த சாப்டர் 62 முடியுது.